கேத்தரின் என்ற இளம் பெண்ணின் அசைக்க முடியாத விசுவாசத்தைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரத்தில் வாழ்ந்த கேத்தரின் இயேசுவை முழு இருதயத்துடன் நம்பினாள். அந்த காலத்தில் ரோம பேரரசர் மேக்சிமினஸ் டேயா கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார். அவருக்கு முன் வரவழைக்கப்பட்ட கேத்தரின் கிறிஸ்துவின் விசுவாசத்தை கைவிட வற்புறுத்தப்பட்டார். முடியாது என்று தைரியமாகச் சொன்னாள் கேத்தரின். அரசன் அவளை வெட்கப்படுத்த 50 தத்துவஞானிகளை அழைத்து அவளுடன் விவாதிக்க வைத்தான். ஆனால் நடந்தது வேறு. கேத்தரின் பேசின ஞானமான வார்த்தைகள் அவர்களில் பலரை இயேசுவை நம்பும் அளவுக்கு மாற்றியது. கோபமடைந்த அரசன் அவளை கொடுமைப்படுத்த உத்தரவிட்டான். ஆனால் கேத்தரின் தன் விசுவாசத்தை மறுக்கவில்லை. இறுதியில் கிறிஸ்துவுக்காக தன் உயிரையே கொடுத்து விசுவாசத்திற்கு சாட்சியாக நின்றாள் கேத்தரின். உண்மையான விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாது. இது போன்ற சுவாரஸ்ய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஆமேன்னு பதிவு செய்து அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க.